சுமதி மூச்சுக்கு முழுதுருவ சொல்லிட்டே இருப்பா சார். அப்படியேதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க உங்க ஒய்ஃபுக்கு வீட்டுல சமைக்கும் போது ரொம்ப ஹெல்ப் பண்ணுவீங்களாமா. வெங்காயம் வெட்டி கொடுப்பீங்களாமா, சமயத்துல துணி வச்சு கொடுப்பீங்களாமா, சமயத்துல வீடு சுற்றி விடுவீங்களாமா. மேடம், என்னை பத்தி ரொம்ப நல்லா தான் சொல்லியிருக்கீங்க போல இருக்கு. நீ உங்களுக்கு சொன்னேன், எங்களுக்கு சொல்ல வேண்டாம், அப்பதான் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். சார், என்ன சார் தப்பு இருக்கு? இன்னைக்கு ஆண்கள் பெண்ணுங்க எல்லாம் சமதானம். ஆண்கள் செய்யற எல்லா வேலையும் பெண்களும் செய்யறாங்க. ஏன் சார், நம்மளோட வேலையை தான் நம்ம வீட்டில் செய்யறாங்க. அதுல நம்ம பங்கெடுக்கிறதுல தப்பு இல்லையே. எப்படி எங்க மேனேஜர் சார் எவ்வளவு அழகா தன்மையா பேசுறாரு கேட்டீங்களா? உங்க மேனேஜர் சொன்னது நான் தப்பு சொல்லலையே, கரெக்டா சொல்றாரு, ப்ராப்பரா சொல்றாரு, இல்லன்னு சொல்லல. ஆனா சில வீட்டுல எல்லா பொம்பளைகளும் ஆம்பளைகளா மாறிடுறாங்க. அதுதான் நம்ம ஆர்மிக்கு என்னமோ சின்னத்திர சீரியல் மாதிரி நீங்கிட்டே போகுது. அப்போ எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பிட்டுங்களா? இருங்க, என்ன பண்ணிட்டு இருக்க? காபி கொடுப்போம், போ சீக்கிரம் போ. வேண்டாம் சார், டாக்டர் போன இல்ல நாங்கள் 2 பேரும் வரப்போ காய்ச்சி சாப்பிட்டு வந்தோம். இன்னொரு நாளைக்கு சொல்லுங்க, இன்னும் ஏற்பாடு பண்ணுங்க, சாப்பிட்டே போயிடுறேன். சந்தோஷம் சார். சார், வீடு ரொம்ப பழைய டைப்பா இருக்கு. ஆமா சார், இது எங்க தாத்தா காலத்து வீடு. எங்க அப்பா இது எப்பவும் மாற்றக்கூடாது, இடிச்சு கட்டக்கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டாரு. நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் சார். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பழசை மறக்கக்கூடாது, பழசை மாற்றக்கூடாது சார். வீட்டை நல்லா பெருசா கட்டி கொடுங்க. மேடம் என்ஜாய் பண்ணிட்டோம். கரெக்டா சொன்னீங்க சார். சரி சார், அப்போ நான் கிளம்புறேன். இன்னொரு முறை கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் ஓகே சார், நாளைக்கு ஆபீஸ் மீட் பண்ணலாம். ஹலோ, சொல்லு ரேகா. என்ன அர்ஜுன் அம்மா இருக்கு? அப்போ நம்ம ப்ரோக்ராம் கேன்சல். நாளைக்கு தான் வருதா? சரி சரி, பார்த்து போய் வா. ஜாக்கிரமா. சரி வச்சுட்டா, நாளைக்கு வந்துருக்கீங்க. சரி சரி சார், நானும் என் ஒய்ஃபும் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க. திடீர்னு அவசரமா அவங்க அம்மா வீட்டுக்கு போகலாமா? அதனால ப்ரோக்ராம் கேன்சல். ஐயோ, மறப்பாதுமே. தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லு சொல்லு மேடம், அவங்களுக்காக பூ வாங்கி வச்சிருந்தேன். நீங்க வச்சுக்கிறீங்களா? அப்போ நான் வரேன் சார். நாளைக்கு ஆபீஸ் போகும்போது வச்சுக்கலாம். ஆபீஸ் வந்தது சரியா? ஏங்க வாய் வச்சுக்கோங்க, சும்மா இருக்கக்கூடாதா? அவர் முன்னாடி நான் சொல்லாதெல்லாம் சொல்றீங்க. அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? உன்னை பத்தி அருமையான வாயாடி நினைப்பாரு. அவர் எவ்வளவு நல்ல டைப் தெரியுமா? அவர் சாப்பிடும்போது பக்கத்துல யாராவது இருந்தா அவங்களுக்கும் அதையே வாங்கி கொடுப்பாரு. செலவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரா? அப்படியா? ஆமா, உங்களுக்கு இப்படிதான் வாங்கி தருவாரா, சுனிதா ஆம்பளைங்களும் வாங்கி தருவாரா? வர வர உங்களுக்கு கிண்டல் அதிகமா போச்சுங்க. ஆபீஸ்ல மீட்டிங் முடிஞ்சு பஸ்ல வரதா இருந்த என்ன அவரோட கார்லயே வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாருன்னா அவருக்கு எவ்வளவு நல்ல மனசு. சுதி, உலகத்துல எல்லாரும் நல்லவங்கதான். அவங்க காரியம் ஆரம்படைய அவங்க சுயரூபம் தெரியற வரைக்கும் அது நீ நல்லா புரிஞ்சுக்கோ. சரி, சாப்பிடாத பண்ணிருக்கியா? இவன் செஞ்சு கொடு. என்னது சாப்பிட ஏதாவது செய்யறதா? ஏன் இந்த வீட்ல என்ன தவிர பொம்பளைக்கு யாருமே இல்லையா? பொம்பளைங்களா? என்ன சொல்ற? பொம்பளைங்க என்னது? உங்க அம்மாவை தான் சொல்றேன். நான் தான் காலையில இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொல்லி தர போனேன். சமையல் கட்டுக்குள்ள போய் உங்களுக்கு சமைச்சு வச்சா மாமியாருக்கு வீடாக இறங்கிடுமா? ஏன் ராஜேஜி மாதிரி கத்துற? அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அவன் காதுல விழுந்து சங்கப்படுவாரு. மெதுவா பேசிட்டு போல. மெதுவா பேசினா அவங்க காதுல விழுகாதுன்னா சத்தமா பேசுறேன். அப்படிதான் நான் பேசுறேன். நான் உள்ள கை கொடுக்குறேன், நடுவோட நீ வாழ் கத்து போலீஸ்கார வந்து தூக்கி போட்டோம். நானா நிம்மதியா இருக்கேன். என்னது? ஓஹோ, அப்ப நான் எங்க போயிட்டா நீங்களும் உங்க அம்மாவும் நிம்மதியா இருக்கீங்க. நான் சொன்னது அவசரப்படாது. உலகத்துல யார் யாரு என்னன்னு தெரிஞ்சு படுத்தணும். ஒரு பூ கொடுத்ததுனால அவர் நல்லவர்னு எதிர்பார்க்கிறாங்க. ஜாக்கிரதையா இருக்கும். சரி, அம்மாவுக்கு பிசி ப்ராப்ளமா?
டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? அம்மாவை ஜாக்கிரதையா பார்த்துக்கோன்னு சொல்லிருக்காரு. அதனால அம்மாவை ஒரு 6 மாசத்துக்கு நீ சமையல் கட்டு போக வேண்டாமா, அவளையே பார்த்துப்பாங்க. நான் தான் சொன்னேன், இதுக்கே கேட்கிறாரு நீ. என்ன சொல்லலாம் டாக்டர் சொன்னாரு? என்ன சொன்னாரு? எனக்கு பிரஷர் இருக்கு, அதிகமா பேசக்கூடாது, வீட்டுக்கு போனோடனே அமைதியா இருக்குன்னு. ஆனா இங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா என்னால எப்படி பேசாம இருக்க முடியும்? என்னையும் டாக்டர் செக்ரட்டரி டாக்டர் சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாரு? உங்களுக்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, அடிக்கடி டென்ஷன் ஆறீங்க, வாழ்க்கையில கொண்டாட்டி